கௌரவத்துக்குரிய பௌத்த மத தலைவர்களே, அதே போன்று மேடையிலே வீட்டிருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் உட்பட பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தொழில் துறைசார் வல்லுநர்கள், உள்ளூராட்சி சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த சந்தர்ப்பத்திலே மோடி இணைந்து கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள், மக்கள் அரசாங்கத்துக்கு மக்கள் பலம் என்று கொழும்பை ஆட்டி படைக்கின்ற அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், ஆய்போவான், வணக்கம். நான் இன்றைய தினம் பல மேதின கூட்டங்களை பார்க்க கிடைத்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தை பார்க்கின்ற போது அது மேதின கூட்டமா அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகின்ற, விமர்சிக்கின்ற, எங்கள் ஜனாதிபதியை திட்டுகின்ற ஒரு கூட்டமா என்ற கேள்வி எழுந்தது. எங்கும் எந்த ஒருவரும், அந்த மேடையிலே கதைக்கின்ற ஒருவரும் இது தொழிலாளர் தினம், தொழிலாளர்களின் உரிமைகளை பற்றி பேசுகின்ற இடம், தொழிலாளர்களுக்குரிய முக்கியத்துவத்தை வழங்க வேண்டிய தினம், எனவே எதிர்க்கட்சியாக இருந்து அரசாங்கத்தை எவ்வாறு தொழில் சார்ந்த விடயங்களிலே பலப்படுத்த வேண்டும் என்று கதைக்க வேண்டியவர்கள், பேச வேண்டியவர்கள் இன்று என்ன அவர்களுக்கே பொருத்தமான, அவர்களை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு முழக்கத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மிக பொருத்தமான ஒரு முழக்கம் திருட்டு. சுதந்திரத்துக்கு பின்னர் பலமுறை ஆட்சியை கைப்பற்றினார்கள். கைப்பற்றிய போதெல்லாம் நாட்டிலே நாட்டு சொத்துக்களை திருடினார்கள். அதே போன்று புரட்டு. அது மாத்திரமல்ல பொய்யும் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது, பாராளுமன்ற தேர்தலின் போது, ஏனைய தேர்தல் சந்தர்ப்பங்களிலே இந்த நாட்டிலே என்ன சொன்னார்கள்? தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கின்ற போது மத உரிமைகளை இந்த அரசாங்கம் எடுத்துவிடும், பிழையான பல கலாச்சார விடயங்களை, நாட்டுக்கு பொருத்தமான பல விடயங்களை இந்த அரசாங்கம் நிறுத்திவிடுவார்கள் என்ற பொய்யெல்லாம் சொன்னவர்கள் இப்போது நாம் பொய் சொல்வதாக சொல்கிறார்கள். அவர்களால் செய்ய முடியுமான ஒரே விடயம்தான் பொய்யும் புரட்டும் களவும். அவர்களால் தான் அதனை செய்ய முடியும். 1 வருடம் 8 மாதமாக இந்த நாட்டிலே புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இன்று மக்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் கொழும்பிலே இன்று ஒரு மே கூட்டம் மாட்டுதான் இருக்கிறது. நாங்கள் நாடு பூராவும் 21 மே பேரணிகளை உருவாக்கி இருக்கின்றோம். எனவே நுவரெலிய கூட்டத்தை கண்டதோடு எதிர்க்கட்சி தரப்பினர் குழம்பி போயுள்ளார்கள். அத මම සුන්බුන් විපක්ෂය උදේපාන්දරම දැක්කේ නුවරැලිය රැලිය. ඒ රැලිය දැකපු වෙලාව ඉඳලා දැන් හොඳටම කලබල වෙලා, හොඳටම කුලප්පු වෙලා, අනිත් විශ්ස දැක්කනම් තවත් කොලබල වෙයි, කුලප්පු වෙයි, මොකක් වෙයිද කියලා දන්නේ නැහැ. எனவே நாங்கள் இந்த நாட்டில் மக்களுக்கு அளித்தது போன்று அரசாங்கத்தை கைப்பற்றியதன் பின்னர் எமது முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இந்த நாட்டின் தொழில் சார்ந்தவர்களுக்கு இந்த வங்கரோத்தடை, இந்த பொருளாதாரத்துடைய நாட்டை பொறுப்பேற்ற போதும் கூட மக்களுக்கு முடியுமான அனைத்து முடியுமானவைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த குறுகிய காலத்தில் திட்வா போன்ற புயல், அதே போன்று சர்வதேச போர், இவ்வாறு பல சவால்களுக்கு மத்தியிலும் கூட என்ன சொன்னார்கள்? கடந்த மார்ச் மாதம் உலகளாவிய
போர் சூழல் மூழ்கின்ற போது சித்திரை புத்தாண்டை எம்மால் கொண்டாட முடியாது, எரிபொருள் தீர்ந்துவிடும், மக்கள் அல்லோல கல்லோலப்படுவார்கள் என்று சொன்னவர்கள் இன்று வாய் அடைத்து போயிருக்கின்றார்கள். முதலில் அந்த மேதின கூட்டம், ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம், அவர்களுக்கு இந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு போஸ்டர் அடிக்க முடியாத நிலை, ஒவ்வொருவரும் தனியாக அடிக்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாம் கட்சிகளையோ தனிநபர்களையோ எமது சுகபோகங்களுக்காக இந்த அரசியலை தெரிவு செய்யவில்லை. மாற்றமாக இந்த நாட்டின் நலனுக்காகத்தான் இந்த அரசியலை தெரிவு செய்திருக்கிறோம் என்பதை மிக உன்னதமாக உண்மையாக நிரூபித்த சம்பவம் தான் எமக்கு தெரியும். நாங்கள் இந்த நாட்டிலே திறமையானவர்கள் இருந்தால், பொருத்தமானவர்கள் இருந்தால், இந்த நாட்டை வளர்ச்சி அடைய செய்வதிலே உண்மையாக நேர்மையாக சிந்திக்கின்றவர்கள் எந்த தரப்பில் இருந்தாலும் எந்த பக்கம் இருந்தாலும் அவர்களை இணைத்துக் கொண்டு இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற பணியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளும் என்ற செய்தியை நேற்றைய தினம் கடந்த வாரம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக நாட்டுக்கு காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்டில் உள்ள இந்த நாடு, எனவே அவர்கள் தமது சொத்துக்களை திரட்டுகின்ற, தனக்காக தன்னோடு இருக்கின்றவர்களை பலப்படுத்தி நினைக்கின்ற போது இந்த அரசாங்கம் மக்களை, இந்த நாட்டின் தொழிலாளர்களை பலப்படுத்த நினைக்கின்ற அரசாங்கம் என்பதை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவேதான் கடந்த காலங்களில் குறிப்பாக மலையக மக்களுக்கு பல அரசாங்கங்களால் கொடுக்க முடியாத சலுகைகளை இந்த அரசாங்கம் சவால்களுக்கு மத்தியிலே கொடுப்பதற்கு முடியுமாக இருந்தது. எனவேதான் இன்று முழு மலையகமும் எம்மோடு இணைந்திருக்கின்றன. எனவே இன்று 21 மேதின கூட்டங்களும் நாட்டுக்கு சொல்லும் செய்தி, இந்த அரசாங்கத்தின் மீது எமது நம்பிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. நாங்கள் இதனை பலப்படுத்த வேண்டும், இவர்களோடு ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற செய்தியை குறிப்பிடுகிறது. எனவே අවසාන වශයෙන් ආදරණීය අම්මේ තාත්තේ මම හිතනවා මේ රටෙන්ම ලැබෙන පණිවිඩය තමයි ජන බලය ජනතාවගේ ආණ්ඩුවට මුළු රටෙන්ම මිනිස්සු කැමති. මේ ආණ්ඩුව ශක්තිමත් කළ යුතුයි. මේ ආණ්ඩුව අනිවාර්යයෙන්ම හේතුව අර ආණ්ඩුවගේ එක එකාගේ පවුලේ පෝෂණය කරන්නවත්, නායකයෝ පෝෂණය කරන්නවත්, වටේ ඉන්නවුන්ව පෝෂණය කරන්න නෙවෙයි. මේ ආණ්ඩුව හැමදාම තීන්දුව తీරන ගත්තේ ජනතාව පෝෂණය කරන්න, මේ රටේ ආදරණීය මිනිස්සු පෝෂණය කරන්න. ඒ කාර්ය දිගටම ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව අනිවාර්යයෙන්ම කරනවා. ඒ වෙනුවෙන් කටයුතු කරනවායි කියන පණිවිඩය කියමින් සියලු දෙනාටම රටටම ජය වේවා කියා ප්‍රාර්ථනා කරමින් නතර වෙනවා. ස්තුතියි.